ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த முற்றுகையை வைத்துக்கொண்டே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர முடியாது. ஒரு மிரட்டல் வைத்துக்கொண்டே எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டிங்கன்னா வரமாட்டோம். பதிலுக்கு நாங்கள் ஹோர்முஸை மூடுறோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், நான் ஹோர்முஸை திறப்போம், அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தை. ஈரான் எப்போ அவங்க விருப்பப்படுறாங்களோ அப்போ எங்களோட பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுபோக ஈரானுடைய சேட்டலைட் ஒரு 7-8 சேட்டலைட்டை ரஷ்யா விண்வெளியில் செலுத்தியிருக்கிறது. இப்படி அவங்க 2 பேருக்கும் ஒரு உறவு. ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு, ஈரானும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடு. இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் ரஷ்யாட்ட நீங்கள் 1 மாதம் க்ரூட் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை இன்னும் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ரஷ்யாவை எதிர்த்து கொண்டே ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்ன காரணம்னா, இங்கே ஹோர்முஸ் மூடப்பட்டது. இப்போ எப்போவுமே அமெரிக்காவினுடைய உத்தி என்னன்னா, இந்த பொருளாதார தடைகள். இந்த பொருளாதார தடைகளின் மூலமாக ஒரு நாட்டை அவங்களால சின்னாபின்னப்படுத்த. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தயாராகவே இருக்கு. நீ எவ்வளவு நாள் நீ பொருளாதார போரை எங்கள் மீது தொடர்ந்தாலும் இந்த ஹோர்முஸை நாங்கள் திறக்க மாட்டோம். இப்போ ஏப்ரல் 29 வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு முடிந்த பிறகு நம்ம ஊர்லேயும் பெட்ரோல் டீசல் ஏற்றுவாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்துக்கான அடிப்படையும் இருக்குது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், நம்மளும் வார் பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு எண்டு கார்டு வர மாதிரியே தெரியல. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் வாரோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு 2-3 நாள் முன்னாடி போனார். பாகிஸ்தான் தீவிரமாக அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இன்னமும் அவங்க இஸ்லாமாபாத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிற ஹோட்டலில் சுற்றி செக்யூரிட்டி எல்லாமே அலர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவர் போய் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீஃபோடையும் அதே போல் இராணுவ தளபதி அசீம் முனீர் இவங்களையெல்லாம் சந்தித்து தங்களுடைய டிமாண்ட் என்னன்றதை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஈரானுடைய கோரிக்கை என்னென்னா, அமெரிக்காவினுடைய நேவி இங்கே முற்றுகையிடுது எங்கே, அரேபியன் சீல. அங்கே இருந்து கொண்டு ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்கள், ஈரான்லேருந்து கிளம்பி வரக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்த அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஈரானை மொத்தமாக பொருளாதார ரீதியாக முடக்குவதற்கான ஒரு உத்தி. இந்த முற்றுகையை வைத்துக்கொண்டே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர முடியாது. ஒரு மிரட்டல் வைத்துக்கொண்டே எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டிங்கன்னா வரமாட்டோம். பதிலுக்கு நாங்கள் ஹோர்முஸை மூடுறோம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், நான் ஹோர்முஸை திறப்போம், அதுக்கு பிறகு தான் பேச்சுவார்த்தை. இதில் ஈரான் தெளிவாக இருக்குது. அவர் பேசிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அந்த சமயம் அமெரிக்காவிலிருந்து ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட விட்காஃப், குஷ்னர், இந்த 2 அமெரிக்காவினுடைய தூதர்கள். இந்த குஷ்னர் ட்ரம்போட மருமகன், விட்காஃப் ஒரு ரியல் எஸ்டேட்டு முதலாளி. அவங்களுக்கும் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக பேசுகிறதுக்கான அனுபவம் எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அவங்கள தூதர்களாக அனுப்பியிருக்கிறார். அவங்க பாகிஸ்தானுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஆனால் அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத்திலேருந்து கிளம்பின பிறகு ட்ரம்ப் அவங்களுடைய கிளம்பி வர இருந்ததை ரத்து பண்ணிட்டார். ஏன் ரத்து பண்ணிட்டாருன்னா, இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோட அவர் இருக்கும்போதே நம்ம பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தினா ஏதாவது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பேச்சுவார்த்தையை அஃபிஷியலாக ஆரம்பிக்கலாம் அப்படி நினச்சிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. இவர் போயிட்டார், அவங்களும் ட்ரம்பும் நிறுத்திட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஈரான் எப்போ அவங்க விருப்பப்படுறாங்களோ அப்போ எங்களோட பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த முற்றுகை என்பது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்பாஸ் அராக்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமாபாத்திலேருந்து கிளம்பி நேராக ஓமனுக்கு வரார். ஓமனுடைய சுல்தானை சந்தித்து பேசுகிறார். ஈரான் வளைகுடாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீதும் தாக்கியிருக்கு. அது ஓமனும் ஒரு நாடு. ஆனால் அந்த ஓமன் தான் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஈரான் மீது போர் தொடுத்ததற்காக கண்டித்த நாடு. 2வது, இந்த போருக்கு முன்னாடி ஓமன் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்துது அமெரிக்காவையும்
ஈரானையும் இந்த அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததும் ஓமன் அரசாங்கம் தான். அதன் பேரில் அவர் ஓமனையும் ஈரான் தாக்கியிருக்கு. இருந்தும் அவர் ஓமனில் வந்து பேசுகிறாரு. அவங்க பேசி முடிச்சுட்டு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, அவர் நேராக ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துக்கு போகிறாரு. அங்கே ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டினோட சந்திக்க போகிறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வளைகுடா நாடுகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பார். என்ன மெசேஜ்? இங்கே அமெரிக்கா முற்றுகை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஓர்முஸை திறக்க மாட்டோம், உங்களுக்கும் பொருளாதாரம் பாதிப்பு, நீங்கள் அமெரிக்கா மேலே ஒரு அழுத்தம் கொடுங்க, நீங்கள் தான் எல்லாரும் மிலிட்ரி பேஸ் வச்சுருக்கிறீங்க, அந்த மிலிட்ரி பேஸ் வச்சதுனால தான் நாங்கள் அவங்கள தாக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டோம், இதை கன்வே பண்ணியிருப்பார். புட்டினை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு 15 ஆண்டுகளாகவே நல்ல உறவு இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி உறவு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த 15 ஆண்டுகளில் பல உதவிகளை ரஷ்யா செஞ்சுருக்குது. அதே போல் ஈரானும் ரஷ்யாவுக்கு, குறிப்பாக உக்ரைன் வார் தொடர்ந்த பிறகு ஈரான்லேருந்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் அவங்க வந்து முன்னணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்ன முன்னணின்னு சொன்னால், அது தயாரிக்கின்ற செலவு குறைவு. அது வந்து ஒரு 50 கிலோ 100 கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு எந்த இடத்த போய் துல்லியமாக தாக்கணும்னா அது தாக்கிறோம். இல்லை அது உளவு பார்க்குறதுனா உளவு பார்த்துட்டு ரிட்டன் வரும். இல்லை குண்டு போட்டுட்டு ரிட்டன் வரோன்னா அதுவும் வரும். இல்லை குண்டோடு அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போகுதுன்னா அதுவும் செய்யும். இதை எல்லாத்தையுமே அவங்க ஆராய்ச்சி பண்ணி முன்னேற்றியிருக்காங்க. இதை ரஷ்யாவுக்கும் வழங்குறாங்க. ரஷ்யா அந்த மாதிரி இப்போ செலவு குறைவான அந்த ட்ரோன்களை வைத்துக்கொண்டு உக்ரைனை தாக்குது. அந்த ட்ரோன்களை அவங்க இன்னும் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரோவைஸ் பண்ணி அதை இன்னும் அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரோன்களை எல்லாம் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருக்கு. அடுத்தது ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டு, அது ஈரானுக்கு உளவு தகவல்களை கொடுக்கறது. அமெரிக்காவினுடைய கப்பல் எங்கெல்லாம் நிற்கிது, கல்ஃப் நாடுகளில் அவங்களுடைய இராணுவ தளங்களில் என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, யார் வாரா போகிறா, என்ன வண்டி வருது, அதனுடைய துல்லியமான இருப்பிடம் என்ன, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஈரான் தாக்குவதற்கு அது உதவியாக இருக்குது. அதுபோக ஈரானுடைய சேட்டலைட் ஒரு 7-8 சேட்டலைட்டை ரஷ்யா விண்வெளியில் செலுத்தியிருக்கிறது. இப்படி அவங்க 2 பேருக்கும் ஒரு உறவு. ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு, ஈரானும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடு. அந்த வகையில் அப்பாஸ் அராக்சி வந்து விளாதிமிர் புட்டினை சந்திக்கிற அந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இது எல்லாமே அமெரிக்கா வந்து மேலும் தனிமைப்பட்டு போகிறது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வளைகுடா நாடுகளில் வந்து க்ரூட் ஆயில் போக்குவரத்து நின்று போனதுனால இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளும் ரஷ்யாட்ட நீங்கள் 1 மாதம் க்ரூட் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை இன்னும் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி ரஷ்யாவை எதிர்த்து கொண்டே ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு என்ன காரணம்னா, இங்கே ஹோர்முஸ் மூடப்பட்டது. அதனால் அவர் ஈரான் போயிருக்கிறது இன்றைக்கி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிறது இன்னும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவங்க என்ன சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை அப்டேட்டு. சார், இப்போ வந்துட்டு ஈரானுக்கு வந்து திருப்பியுமே அமெரிக்காவில் வந்து நிறைய தாக்குதல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்களே சார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானை குண்டு போட்டு தகர்த்தாச்சு, குண்டு போட்டு நிறைய அழிவு வேலைகள் செஞ்சாச்சு. ஆனால் ஆட்சி மாற்றம் வரலை, தலைவர்கள்லாம் கொண்டும் ஆட்சி மாற்றம் வரலை. இப்போ எப்போவுமே அமெரிக்காவினுடைய உத்தி என்னன்னா, இந்த பொருளாதார தடைகள். இந்த பொருளாதார தடைகளின் மூலமாக ஒரு நாட்டை வந்து அவங்களால சின்னாபின்னப்படுத்த முடியும். ஆமாம், முடக்க முடியும்ல. இப்போ வடகொரியா மேலே சாங்ஷன் இருக்குது. அதனால் வடகொரியா எந்த நாட்டோடையும் வர்த்தகம் செய்ய முடியாது, ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் செய்ய முடியாது. வடகொரியாவுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறான்னா, திரும்பவும் இந்த சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் தான் சப்போர்ட்டாக இருக்குது. அதே போல் கியூபா எடுத்துக்கங்க, அமெரிக்காவுக்கு பக்கத்திலே இருக்குது, ஃப்ளோரிடாவுக்கு பக்கத்தில் இருக்குது. கியூபா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ பதவியேற்றதுலேருந்து பொருளாதார தடை, அதையும் மீறி அந்த நாடு இன்னும் போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ வெனிசுவேலா எண்ணெய் ஆயிலெலாம் கட்டான பிறகு அந்த நாட்டுக்கு ரஷ்யாவிலேருந்து ஆயில் போகுது. அந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே போல் ஈராக்கில் நீங்கள் 2003 போர் தொடுத்ததுக்கு பிறகு ஈராக்கில் சாங்ஷன் போட்டாங்க. அப்போ வந்து ஒரு மருந்து கூட இறக்குமதி பண்ண முடியாது. மருந்து இறக்குமதி பண்ண முடியாமல் ஒரு 5 லட்சம் குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அதை பற்றி கேட்டதுக்கு அப்போ இருந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்படிலாம் இறந்து போகிறதுக்கு வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி அது ஒரு இரக்கம் இல்லாமல் நியாயப்படுத்துகிறாங்க.
அதனால் அமெரிக்கா 2 விதமான போரை வைத்திருக்கிறது. ஒன்று பொருளாதார போர், இன்னொன்று இராணுவ போர். இராணுவ போர் முடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான்லேருந்து ஒரு கப்பல் கூட க்ரூட் ஆயில் சுமந்துக்கிட்டு போகக்கூடாது. போனால் ஈரானுக்கு காசு வரும். அதனால் அந்த கப்பல்களை தடுத்து நிறுத்துகிறாங்க. அடுத்தது ஈரான்லேருந்து க்ரூட் ஆயில் அதிகமாக யார் வாங்குறாங்கன்னா சைனா தான். ஒரு 80 to 90% சைனா தான் வாங்குது. அதனால் அந்த சைனாவில் எந்த நிறுவனம் ஈரானுடைய ஆயிலை வாங்குதோ அந்த ரிஃபைனரி மேலே சாங்ஷன் போட்டிருக்காங்க. அடுத்தது அந்த ரிஃபைனரிக்கு எத்தனை கப்பல் போகுதோ அந்த கப்பலுக்கு சொந்தமான நிறுவனங்கள் அதுக்கெல்லாம் இப்போ சாங்ஷன் போட்டிருக்காங்க. இதை சைனா கடுமையாக கண்டிச்சிருக்கு. அதனால் இந்த பொருளாதார போரின் மூலமாக ஈரானை இன்னும் நிலைகுலைய வைக்கிறது. இப்போ ஈரானில் ஏற்கனவே ஒரு 20 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. ஒரு 50 நாளாக இன்டர்நெட்டு முடக்கப்பட்டிருக்கு. இன்டர்நெட்டு முடக்கப்பட்டதுனால வேலை இழந்தவங்க இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம இதுலேயே ஸ்விக்கி, சொமேட்டோ, அமேசான், இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்னு பல நிறுவனங்கள் ஆன்லைனை வச்சு இயங்குது போல் அங்கேயும் இருக்குது. அந்த ஊழியர்கள்லாம் இப்போ வேலை இழந்து இருக்கிறாங்க. இப்படி பொருளாதாரத்தில் கஷ்டப்படுற ஈரான் அந்த க்ரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணியும் வருமானத்தை ஈட்டக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா இதை செய்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தயாராகவே இருக்குது. நீ எவ்வளவு நாள் நீ பொருளாதார போரை எங்கள் மீது தொடர்ந்தாலும் இந்த ஹோர்முஸை நாங்கள் திறக்க மாட்டோம். ஆனால் அது பண்ணால் அவங்களுக்கும் தானே சார் பிரச்சனை. இப்போ 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்குல்ல சார்? அது போயிருக்கு. அதே இது இப்போ அதை விட வளைகுடா நாடுகளுக்கு இழப்பு அதிகம். ஓ, இவங்களை விட? ஆமாம், ஈரானை விட அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் பணக்கார நாடுகள். நீங்கள் குவைத்து, அமீரகம், ஓமன், கத்தாரு, அதுக்கு பிறகு சவுதி அரேபியா, பஹ்ரைன், இந்த நாடுகள் எல்லாமே பணக்கார நாடுகள், நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க. இந்த போர் வந்த பிறகு அவங்க ஈரான் தாக்குதலுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஈரானும் அவங்களுடைய கேஸ் ஃபீல்டு, ஆயில் ஃபீல்டெல்லாம் தாக்கியிருக்கிறாங்க. அமெரிக்க இராணுவ தளங்களுக்கே பல பில்லியன் டாலர் கணக்கில் சேதம் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் சரி செய்யணும்னா பெரிய அமௌண்ட்டு செலவழிக்கணும். அப்புறம் ஹோர்முஸ் மூடப்பட்டதுனால எந்த வளைகுடா நாடுகள்லையும் ஏற்கனவே பிப்ரவரி 28க்கு பிறகு வந்த கப்பல்கள் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் வந்த கப்பல்கள் எல்லாம் ஆயில், கேஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஆனால் கடந்து போக முடியல. இந்த போருக்கு முன்னாடி சராசரியாக ஒரு நாளைக்கு 140 கப்பல் அந்த வழியில் போகும். இன்றைக்கி அந்த கப்பல்கள்லாம் முடங்கி போய் இருக்குது. அந்த கப்பல்கள் போனால் தான் இந்த நாடுகளுக்கு வருமானம். அடுத்தது இந்த நாடுகளுக்கு தேவையான உணவு, வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் கெமிக்கல்ஸ், அது இது எதுவாக இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படும். அது இன்றைக்கி ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் கல்ஃப் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இழப்பு என்பது அதிகம். அதனால தான் அப்பாஸ் அராக்சி ஓமன் சுல்தானை பார்த்து பேசிட்டு போயிருக்கிறார். அப்போ இந்த நாடுகள் அமெரிக்கா மீது கண்டிப்பாக ஒரு அழுத்தம் கொண்டு வரும். ஒன்றால் இப்போ நாங்களும் பசிப்பட்டினியோடு இருக்கிறோம், நாங்களும் செத்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த முற்றுகை எடுத்தால் மட்டும்தான் ஹோர்முஸை ஈரான் திறந்து விடும் அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை தவிர வேறு எந்த முடிவுக்கும் அவர் இப்போ வர முடியாது. ட்ரம்ப் என்ன தப்புக்கு எனக்கு போட்டாருன்னு சொன்னால், வெனிசுவேலா மாதிரி இந்த ஆப்ரேஷன் சீக்கிரம் முடியும். வெனிசுவேலாவில் என்ன பண்ணாங்க, ஒரு 8 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்க. அந்த மதுரோவினுடைய வீடு எப்படி இருக்கும், அந்த பங்களாவில் நம்ம எங்கே ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்க போகிறோம், எத்தனை ரூம் இருக்குது, அங்கே செக்யூரிட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் வீழ்த்திட்டு எப்படி அவரை கடத்தி கொண்டு வர போகிறோம். அடுத்தது அன்னைக்கு வெனிசுலா நகரம் ஃபுல்லாக, அந்த தலைநகரம் ஃபுல்லாக என்ன செய்கிறது, ஒரு கரண்டை கட் பண்ணுறது, அங்கங்கே குண்டு போடுறது, என்ன மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அவங்க குழப்பமான நிலையில் இருக்கும்போதே அதிபரை நம்ம ஹெலிகாப்டர் மூலமாக கடத்தி கொண்டு வந்துடுறது. இதை பிளான் பண்ணி செய்கிறாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது, ஆட்சேதமும் இல்லை. அதன் பிறகு வெனிசுவேலாவில் ஒரு புதிய பிரதமர் வாராரு, அதிபர் வாராரு. அது மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள், அந்த எண்ணெய் தொழிற்சாலைகளை அமெரிக்க நிறுவனங்கள் டேக் ஓவர் பண்ணிக்குது. இப்படி வந்துருச்சு. அப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, ஆஃப்டர் ஆல் வெனிசுவேலாவில் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதிபரையே கடத்தி கொண்டு வந்துட்டோம், அந்த நாட்டினுடைய எண்ணெய் வயல்களை நம்ம எடுத்துட்டோம், அப்போ ஈரானே நம்ம அப்படி பண்ணிட முடியுமே, ஈரான்லேயும் ஒரு வாரம் குண்டு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தலைவர்கள் போயிடுவாங்க, ஆட்சி மாற்றம் வந்துடும், அதுக்கு பிறகு அவங்கள நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், ஈரானுடைய எண்ணெய் வளத்தை நம்மளே எடுத்துக்கலாம், இப்படின்லாம் அவர் நினச்சார். ஆனால் நடந்தது வேறு. 1.5 மாதம் ஆகியும் கூட ஈரானை உங்களால் பணிய வைக்க முடியாது.
அந்த தப்பு கணக்கு போட்டதுனால தான் இப்போ அமெரிக்கா மாட்டிக்கிட்டு எப்படி சிக்கி இதிலிருந்து தவிக்குது. வெளியே வர முடியுதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் அமெரிக்காவினுடைய நிலைமை. ஏன் சார் அப்போ ஈரான் வந்து லேஸ்ல நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க வந்து அடி பணியவே மாட்டாங்கன்றீங்களா? ஆமாம், அவங்க அடிப்பணியவே மாட்டாங்க. அதனால தான் இவ்வளவு நடந்தது பிறகும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இருக்கார் இல்லையா, ம். அவர் தலைமையில் தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் போர் வந்தால் ம். நாங்கள் புதிய துருப்பு சீட்டுகளை இறக்குவோம் ம். அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அதனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் வேற வந்து அந்த கன்னிவெடி கப்பலை வந்து பார்த்தாலே வந்து சுட சொல்லி இப்போ இவர் ட்ரம்ப் இது பண்ணியிருக்காரு சார். இப்போ இதோட இம்பாக்ட் எப்படி சார்? அது சொல்லியிருக்காரு. ஆனால் ஆல்ரெடி அவங்க கன்னி வெடிகள் நிறைய வச்சுட்டாங்க. ஆ. அந்த கன்னி வெடிகளை எடுப்பதற்கே பல மாதங்கள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐரோப்பிய வெச்சதை எடுக்கிறதுக்கே வச்சதை எடுக்கிறதுக்கே. அதனால் இன்னைக்கு ஹோர்முஸ் வழியாக ஒரு கப்பல் போகணும்னு சொன்னால் ஈரானுடைய ஐஆர்ஜிசி அவங்க கைட்லைன் வழியாக தான் நீங்கள் கப்பல் போக முடியும். நீங்களாக ஒரு ரூட் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வந்து இப்போ அந்த ஹோர்முஸ்லேருந்து ஒரு 250-300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமெரிக்க கடற்படை இருக்குது. அவங்க யாரும் இந்த ஹோர்முஸ் வழியாக வர முடியாது. வந்தால் ஈரான் தாக்கும். அதனால் அவங்க தூரமாக தான் இருக்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க கடற்கரையிலிருந்து ஹோர்முஸில் ஏதாவது கப்பல் மீறி வந்துச்சுன்னா தாக்குவது என்பது சுலபம். பக்கத்தில் இருக்கிற தீவுகளும் அவங்க கையில் தான் இருக்கிறது. ரெண்டாவது ஆயுதங்கள்லாம் சுரங்கப்பாதையில் அவங்க ரகசியமாக மறைச்சி வச்சுருக்கிறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன தான் குண்டு போட்டாலும் அவங்களுடைய இராணுவ வலிமையை அளிக்க முடியலை. அப்படின்றதுனால அமெரிக்கா இது பட்டு தெரிந்து கொண்டு பேசித்தான் இதை தீர்க்க முடியும் அப்படின்றது வந்திருக்கு. இந்த பொருளாதார போர் அவங்க எடுத்திருக்கிற கடைசி ஆயுதம். ஆனால் அதுவும் தோல்வி அடையும். அதுவும் உலகம் முழுக்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறதுபடி பல நாடுகளில் வந்து எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறது. நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ரூபா இருந்தட்டி 15 ரூபா இருக்குது. வடை பஜ்ஜிலாம் 10 ரூபா இருந்தது 15 ரூபா ஆகியிருக்குது. காரணம் என்னென்னா இன்றைக்கி சிலிண்டர் இல்லை, எல்பிஜி இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு டீ கடைகள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஹோட்டல்களில் எல்லாமே விலை உயர்ந்திருக்குது. ஹோட்டலை பொறுத்து, அது பெரிய ஹோட்டலாக சின்ன ஹோட்டலாக நடுத்தர ஹோட்டலான்றதை பொறுத்து ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது. அப்புறம் இதே மாதிரி பல தொழிற்சாலைகள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. ஒரு டைல்ஸ் தயாரிக்கிறதா இருக்கட்டும், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு சிப்ஸுக்கான ஒரு அந்த கவராக இருக்கட்டும், இதில் வந்து பல நிறுவனங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏப்ரல் 29 வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு முடிந்த பிறகு நம்ம ஊர்லேயும் பெட்ரோல் டீசல் ஏற்றுவாங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்துக்கான அடிப்படையும் இருக்குது. ஏன்னா இன்னமும் அங்கே ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் வரவில்லை. அதனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு இதுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும். அதனால தான் ட்ரம்ப் வந்து தேதி குறிப்பிடாமல் போர் நிறுத்தத்தை தள்ளி வச்சிருக்கிறார். முதல்ல 2 வாரம்னு சொன்னார். இப்போ இன்ஃபினிட்டிவாக அதை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்றது. ஸோ நிறைய விஷயங்கள் வார் அப்டேட் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.